never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்களுக்கு கணேஷ் பேசுகிறேன். இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரீசெண்ட் டைமாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போகிறீங்க, எலக்ட்ரிக் பைக் போகிறீங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக எலக்ட்ரிக் சைக்கிள் என்னென்னலாம் வந்திருக்கு, ஸோ அதெல்லாம் போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டோ வேர்ல்டு ஷோரூம் வந்திருக்கோம். ஸோ இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்ஆரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஷோரூம் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ வேர்ல்ட்லேருந்து கிவோ அந்த எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ மோட்டோ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அர்பன் சொல்லிட்டு ஒரு புது எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் ரிவ்யூ, ரைட் ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்ன ப்ரைஸு, என்னென்ன இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியே பார்த்தீங்கன்னா A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கா, மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் எடுக்க மிஸ் பண்ணாமல் போடலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே எல்லாமே. ஸோ இதுதான் நம்ம புது சைக்கிள். ஓகே, ஸோ அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு அவர் சேனல். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க சார், இப்போ புதுசாக இந்த மோட்டோ வேர்ல்டுலேருந்து அர்பன் எல்லா மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். மோட்டோ வேர்ல்டு ஆல்ரெடி 2 சைக்கிள் இருக்கு இல்லையா? மூணு மாடல் கிவோ ஈஸின்னு ஒரு மாடல் இருக்குது. எல்லாமே 26 இன்ச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 24 இன்ச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக இது வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க வெஹிக்கிள். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபட் மாதிரி சிங்கிள் யூசேஜுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சிட்டி டிரைவிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓகே, இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ஓகேவா? இதுக்கு ஈவன் ஹெல்மெட் கூட தேவையில்லை. பட் ஹெல்மெட் நம்ம சேஃப்டிக்காக நம்ம போட்டுக்கணும். சிங்கிள் யூசேஜ் நியர்பை ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸி. 20 இன்ச் டயரு. அதனால் நார்மலாக ஸ்கூட்ரு சின்ன வண்டி மாதிரி இது ஸ்கிட் ஆகாது. ஓகே, ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருக்கும். 25 கிலோமீட்டருங்கிறதுனால இதில் 3 இது வேறு இருக்குது, மோடு வேறு இருக்குது. நம்ம 17 to 25 கிலோமீட்டர்ஸ் இதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதோட பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 36 வோல்ட்டு 20 ஆம்ப்ஸ். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி காட்டிக்கலாமா? ஃபிக்ஸட் பேட்டரி இது ரிமூவபிள் பேட்டரி. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஆமாம், ரிமூவபிள் பேட்டரி. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து பார்க்கிங்கில் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் போட்டுக்கலாம். இப்போ வர பிஎம்எஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல் சார்ஜ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். டிஸ்கனெக்ட் அது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதே டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஆட்டோ சார்ஜ் கட் ஆஃப் வேறு இருக்குது அதில். அதனால் சேஃப். நம்ம வீட்டில் வந்து சார்ஜ் போடுறதுக்கும் பயப்பட வேண்டியது தேவையில்லை. கீ போட்டோம். இது வந்து பேட்டரி. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷனும் இருக்கும். ஓகே, பேட்டரியில் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேஷனும் இதில் இருக்கும். ஸோ ஓகேவா? இப்போ சப்போஸ் நம்ம வீட்டில் போட சொல்ல எவ்வளோ ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அந்த இண்டிகேஷன் சார்ஜ் ஆகும்போது அந்த இண்டிகேஷன் க்ரீன் லைட் இருக்கும். 4 பாயிண்ட் போய் சார்ஜ் ஆகணும், அதை போய் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிரும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. இப்போ ஃபுல் சார்ஜில் இருக்க வண்டி. ஓகே, ஃபுல் சார்ஜில். ஓகே, ஸோ இது வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவபிள் பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒரு ப்ளக் இருக்குது. ஓகே, இதில் ஒரு ப்ளக் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. இந்த ப்ளக் வந்து நீங்கள் வந்து உள்ளே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்சர்ட் ஆகி அது லாக் ஆகிக்கும். அங்கே இங்கே இருக்குது, அது லாக் ஆயிரும். நீங்கள் இது இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆயிரும். ஓகே, இந்த புஷ்லேயே அது லாக் ஆயிரும். அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சுன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஓகே, ஸோ இது வந்து சார்ஜ் கண்ட்ரோலரு. ஓகே, பேட்டரியோட சார்ஜ் கண்ட்ரோலரு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப லைட் வெயிட் தான். ஓகே, நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்கலாம். நீங்கள் வந்து இதை ஈஸியாக போர்ட்டபுள் பேட்டரி. இது ஈஸியாக எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். பேட்டரி வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg அந்த மாதிரி 5 kg. ஆமாம், ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. லித்தியம் அயான் செல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா 36 வோல்ட்டு 20 ஆம்ப்ஸ் 20 ஆம்பியர் ஹவர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 720 வாட்ஸ் வரும். ஸோ ஒரு ஃபுல் சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் ஒரு யூனிட் எடுக்காது. 0 to 100% சார்ஜ் ஒரு
கூட எடுக்காது. ஆமாம். பட் ஆனால் இது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் சார் போகும்? இது வந்து அப் டு 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். 120 கிலோமீட்டர் சார். ஓகே ஓகே. ஸோ இதோட ரீசைக்கிள் எவ்வளோ சார் இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் நார்மலாக நம்ம மற்ற பேட்டரி வெஹிக்கிள் இந்த மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதுவும் வந்து ஒரு 1000 to 1500 சைக்கிள்ஸ் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி 500 சைக்கிள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அதே நேரம் சார்ஜும் பண்ணிக்கலாம். அப்போ அந்த அத்தனை சைக்கிளில் எவ்வளோ டியூரேஷன் ஆகும்? டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 years வரைக்கும் பேட்டரி லைஃப் தாராளமாக வரும். ஸோ அப்போ இதோட இப்போ புது பேட்டரி நான் சேஞ்ச் பண்ணணும் இப்போ 5 years கழிச்சு அப்படின்னா அதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் என்ன சார் ஆகுது? இன்னைக்கு ரேட் என்ன? இன்னைக்கு ரேட் படி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லா வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் த காஸ்ட் வந்து பேட்டரி தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது மெக்கானிக்கல் பார்ட்டு தான். பேட்டரி இருக்கும், ஒரு மோட்டார் இருக்கும். முன்னாடி மாதிரி இந்த பெட்ரோல் வெஹிக்கிள் அந்த டீசல் வெஹிக்கிள் மாதிரி வேறு எதுவும் மூவிங் பார்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வியர் அண்ட் டியர் கிடையாது. ஓகே. நீ அதனால தான் அது மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஓகே ஓகே. மெயின்டெனன்ஸ் கிடையாது, நாய்ஸ் கிடையாது, பொல்யூஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து இது வந்து சரிங்க சார். இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஃபியூச்சரில் மேபி 5 yearsக்கு அப்புறம் வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் வந்து எலக்ட்ரிக்கல் சைக்கிள், எலக்ட்ரிக்கல் பைக் அது மாதிரி நிறைய கொண்டு வரனால அப்போ பேட்டரியோட ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். அந்த பேட்டரி சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அந்த கேப்பு. ஓகே. நீங்கள் அப்படியே ஸ்லைடிங்கில் விட்டிங்கன்னா அப்படியே போய் உட்காந்துக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஸோ வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிக்கிட்டா. ஆமாம், அப்படியே லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இது ஒன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கீ இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும். நம்ம கீ இருந்தால் மட்டும் தான் பேட்டரி திருடி போயிடுவாங்க. அந்த மாதிரி பயம்லாம் அந்த மாதிரி பயம்லாம் வேண்டாம். ஓகே சார். இப்போ பேட்டரி இப்போ இங்கே எடுத்துட்டு இதுக்கு வந்து 2 கீ கொடுத்துறாங்க இல்லையா? ஆமாம். ஆன், ஆஃப், அப்புறம் அதுலேயே 4 லாக், அதுலேயே சைட் லாக்கும் இருக்குது. இது லாக் பண்ணால் அது வந்து 4 லாக். ஆமாம், சைட் லாக் வெஹிக்கிள் எடுக்க முடியாது இல்லையா? ஆமாம். ஸோ இது வச்சு ஆன் பண்ணிடும். ஸோ ஆன் பண்ண ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பேட்டரி மேனேஜ்மெண்ட் கம் டிஸ்பிளே யூனிட்டு. ஓகே. நம்ம இதை ஆன் பண்ணுறோம். இதை ஆன் பண்ணால் தான் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். இப்போ இந்த இதில் டிஸ்பிளே என்னென்ன டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லிடுறேன். இது பேட்டரி டிஸ்பிளே. ஓகே. இது 5 bar இருக்குது. இது ஃபுல் சார்ஜில் இருக்குது. நம்ம உள்ள பேட்டரியில் பார்த்தோம் 100% சார்ஜில் அதோட இண்டிகேஷன் இது. இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஓடோமீட்டர் மாதிரி இது. ப்ளஸ் வந்து இந்த டாப்பில் இருக்க டிஸ்பிளே வந்து இன்ஸ்டன்டேனியஸாக ஸ்பீடு என்ன ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 மோடு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது மோடு 1, இது வந்து 2, இது வந்து 3. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 17 to 25 ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன பசங்க ஓட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து 1லேயே கூட ஓட்டிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம 3ல போகணும், 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் அப்படின்னா நீங்கள் 3 போட்டு கூட ஓட்டிக்கலாம். அதே மாதிரி இது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இதை வந்து நீங்கள் ஒரு 10 seconds இதை கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணிங்க, ஓடும்போது கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அது க்ரூயிஸ் மோடுக்கும் போகும். நீங்கள் ரோடு கிளியராக இருக்குது, க்ரூயிஸ் மோடும் இருக்குது. இது ஆக்சுவலாக மைனஸில் தான் பண்ணுமா? ஆமாம். அதில் மைனஸ் இப்போ ஒரு 3 to 4 seconds நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா ரன்னிங்கில் ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். இது வந்து ஹெட்லைட்டு. ஓகே. இது வந்து நைட்டு ஓட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா எல்இடி ரெண்டு எல்இடி பல்ப் இருக்குது. ஓகே. ஸோ அது கொஞ்சம் நல்ல பவராகவே இருக்கும், நல்லா ஹியரபுளாகவே இருக்கும் ஹார்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் இருக்குது. இது வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர். ஓகே. நீங்கள் அடுத்து சொல்லுங்கள். இது வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர். ஓகே. நம்ம எப்படி நார்மல் மோட்டார் வெஹிக்கிளுக்கு இருக்கோ அதோட இது எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுமே இதில் இருக்குது. ஓகே. ப்ளஸ் வந்து நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த பின்னாடி இருக்க லைட்டும் டேஞ்சர் லைட்டும் இதாகும். ஓகே. ரைட் சைடில் மட்டும்தான் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் ஆக்சிலரேட்டரு. இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஓகே. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண. ஆமாம். இல்லை நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டீங்க, சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அன்னெசரியாக அந்த ஆக்சிலரேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு ரெஸ்டிங்காக சைடில் ஒரு ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போது யூஸ்வலாக வந்து இந்த ஹேண்டில் பார் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆமாம், சப்போர்ட்டிவாக இருக்குது. நீங்கள் கிரிப் நல்லாயிருக்கும். டிசைன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நான் இன்னொன்று பார்த்தது என்ன அப்படின்னா, ஸோ பிரேக் லிவர் பொறுத்தவரை நார்மல் பிரேக் லிவர் எல்லாமே மெட்டலில் கொடுத்துருப்பான். இந்த இடத்துல அங்கே ஒரு ரப்பரிஷ் கொடுத்து நல்ல ஒரு சாஃப்ட் கை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இடத்துல ஒரு ரப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இப்படி கை வச்சு நீங்கள் அழுத்துறீங்க அப்படிங்கிற சொல்ல அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சோடனே இது வந்து கட் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா தான் இனிஷியலாக மூவ் ஆகும். இதில் வந்து அட்ஜஸ்டபிள் இது ஹேண்டில் பாரு. நீங்கள் வந்து இப்படி டில்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் அப் அண்ட் டவுன். நீங்கள் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் இது ஹைட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்படி வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி கொஞ்சம் அப்ரேட் பண்ணிக்கலாம். அது அட்ஜஸ்ட் மட்டும் இதில் இருக்குது. ஷாக் அப்சர்வர், டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஸோ அதனால் பிரேக்கு பள்ளத்தில் ஓட்டும் போதெல்லாம் நல்ல
நல்ல அந்த குஷன் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் டயர் ப்ரெஷர் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டயர் ப்ரெஷர் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 30 to 60 PS வைக்கலாம். நீங்கள் உங்கள் டயர் ப்ரெஷர் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த குஷன் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் சைடில் ரோட்டில் போகிறீங்க, மெயின் ரோட்டில் போகாமல் சைடில் சர்வீஸ் ரோட்டில் போடுறீங்க அப்படின்னா நார்மலாக அப்போ எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் பிரேக்கு, பேக்லேயும் டிஸ்க். இது வந்து வீல் வந்து 20 இன்ச்சு வீல். டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர், டியூப் டயர் தான். இது வந்து டியூப் டயர் தான். இது டியூப் டயர் தான். பட் ஆனால் பங்க்சர் ரெசிஸ்டன்ட் டயர். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். நார்மல் டயர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது பங்க்சர் ரெசிஸ்டன்ட் டயர்னு சொல்லுவோம். பேக் வீல் பார்த்தீங்கன்னா அதே 20 இன்ச் தான். பேக் வீலு. பேக்கில் வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன், டியூவல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன், டியூவல் ஸ்ப்ரிங்கு, ரெண்டாவது ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன். ரெண்டு சைடுமே ஸ்ப்ரிங் இருக்கும் சஸ்பென்ஷன். அதே மாதிரி இது பைக்கில் வர சஸ்பென்ஷன், பைக்கில் வர சஸ்பென்ஷன் சைக்கிளுக்கே கொடுத்துருக்கோம். கொஞ்சம் லோடு இதுக்காக ரெண்டாவது ஹப் மோட்டர் தான் சார். இது வந்து ஹப் மோட்டரு. இது வந்து 250 வாட்ஸ் கெப்பாசிட்டி. ஆஸ் பர் ஆர்டிஓ நாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் எல்லாமே 250 வாட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 250 வாட்ஸ் தான் இருக்கணும். அதே தான் இருக்கணும். அதுதான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது ஹப் மோட்டர் ஸ்பீடு சார். இது அதான் 25 km/h. அதுக்கு மேலே போகாது. 25 km அவ்வளோதான். ஆக்சுவலாக இது வந்து ஹப் மோட்டரு. ஓகே, டைரக்ட் டிரைவ் தான். ஆமாம். இந்த செயினோட லிங்க் ஆகுது. நீங்கள் ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின் பெடல் வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஓகே, நீங்களும் பெடல் அசிஸ்ட் மூலமாக நீங்கள் பெடல் பண்ணணும்னாலும் நீங்கள் பெடல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாரும் வந்து எலக்ட்ரிக் எடுக்கிறதுக்கு ஏன் பைக் போகிறாங்க? இங்கே நின்றுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? சரி, இது நின்றுச்சுன்னா ஒன்றுமே போகாத வச்சு வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தாராளமாக வந்துடலாம். ரொம்ப சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். நார்மல் சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பெடல் பண்ணுறதுக்கு. பெடல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே லைக் பண்ணுவீங்க. நீங்களே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சரி சார், அப்படியே ஓட்டி பார்த்து வந்துடுறேன். சரி, ரைட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் பண்ணலாம் அப்படியே நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸுன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி உட்காந்து சொல்ல சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்தவரையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் வர சஸ்பென்ஷன் வந்து நம்ம வந்து சைக்கிள்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்ம அப்படியே ரியல் டைமாக ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து மெதிக்கெல்லாம் வேணாம். ஸோ எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட்டு கால் ரெண்டுமே பெடலில் ஏறி வச்சுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆக்சிலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே போகுதுன்னே சொல்லலாம். வருங்களா சொல்லுங்க. பிரேக்கு அழகாக ஆச்சுங்க. அழகாக ஸ்பீட் பிரேக்கெலாம் வருது. அழகாக ஏறி ஸ்மூத்தாக இறங்கி போயிட்டே இருக்கும். அந்த சஸ்பென்ஷன்னு இதை தான் வந்து சொல்லியிருப்பேன். பட் நீங்கள் பெடல் பண்ணாலும் பெடலும் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நான் பெடல் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பெடல் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பூஸ்டப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண வருங்க. இப்போ நார்மலாக க்ரூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பூஸ்டப் ஃபீல் பண்ணலாம். இப்போ ரெண்டு மாரி மெரிச்சிங்க அப்படின்னா அவருக்கு அது ஸ்மூத்தாக அவருக்கு எஃபெக்ட் இருக்குது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து பெடல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெடல் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து வெறும் எலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாலியாக அழகாக எக்ஸசைஸ் பண்ணோன்னா கூட இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம். நல்ல ஒரு இது இருக்கும். அது ஸ்பீட் பிரேக்கர்லாம் அழகாக அது ஏறி இறங்கிடும். ஜாலியாக மெரிச்சிட்டு சரியாக போகலாம். வாவ். சரி, இதேமாரி நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். யூஸ்வலாக நீங்கள் நார்மல் சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்ல நார்மல் சைக்கிள் ஓட்டி உங்களுக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ண சொல்ல ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்காக ஓட்டலாம். ஓட்டுற அந்தளவுக்கு ஃபீலே இருக்காது. ஸோ யூஸ்வலாக ஜாலியாக அப்படியே க்ரூஸ் பண்ணி அப்படி ஓட்டலாம். பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகுது. சைக்கிளோட டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தாச்சு, ஓட்டி பார்த்தாச்சு, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ் என்ன, இதோட கலர் என்ன, இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சார்? இது வந்து கலர் வந்து 4 கலர் வருது. ஓகே, ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, எல்லோ இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து ஒரு அக்வா ப்ளூ கலர். ஓகே, 4 கலர் இருக்குது. இதோட ரேஞ்ச் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ருபீஸ். 50,000 ருபீஸ் ஆல் இன்க்ளூசிவ். ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் 49,999 வரும் வித் ஜிஎஸ்டியோட. ஓகே, ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி அதோட சேர்த்து தான். ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து இவ்வளோதான். சரி சார். என்னால் இப்போ 50,000 கொடுத்து வாங்க முடியாது சார், என்கிட்ட காசு இல்லை. சரி, இஎம்ஐ என்ன? இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. பஜாஜ் இஎம்ஐ கார்டு ஹோல்டர்னால் உங்களுக்கு அதுலேயும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பேங்க்கில் நீங்கள் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணால் உங்கள் சைடும் அரேஞ்ச் பண்ணலாம். எங்கள் சைடு நாங்கள் வந்து கோட்டக் மஹிந்திரா, கரூர் வைஸ்யா பேங்க் இது மாதிரி பேங்க் இதையும் அரேஞ்ச் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா சேலரி கிளாஸு, நான் சேலரி கிளாஸ் இருக்குது. அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் வேணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மற்ற வெஹிக்கிள் எப்படி நம்ம மற்ற லோன்லாம் வாங்குறோமோ அதே மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் கிடையாது. டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 20% டவுன் பேமெண்ட் கொடுக்க வேண்டியது. 20 பேலன்ஸ் 80% நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி. சரிங்க சார். இப்போது இந்த சைக்கிள் பற்றி நம்ம எவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறோம். இது எல்லாமே வேறு நம்மகிட்ட எங்கேயோ மற்ற சைக்கிள் இருக்குது. மற்ற அதே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அர்பன் அந்த மொபைல் மாதிரி பார்த்தோம். அது போக மோட்டோ வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த விதம் 3 விதமான சைக்கிளும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் பேர். இது 26 இன்ச்சஸ் சைக்கிள். இது வந்து இன்பில்ட்டு கேரியரோடு வரும். முன்னாடி ஒரு சின்ன ஒரு டஃபிள் பேக் வைக்கிற மாதிரி ஒரு இதுவும் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இது 26 இன்ச்சஸ்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா கிவோ ஈஸி இந்த மாடலு. இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 26 இன்ச்சஸ் தான். இது வந்து எஸ்பெஷலி லேடிஸு ஜென்ஸு 2 பேருமே ஓட்டிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராஸ் பார் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து 24 இன்ச்சஸ். கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 24 இன்ச்சஸும் அவங்க இதுவும் ட்ரை பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ரிமூவபிள் பேட்ரி தான். நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா இது லைட் வெயிட்டு. இதுவும் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 436 வாட்ஸ் தான் வரும், மீடியம் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இதிலே ஒரு லாங் ரேஞ்ச் இருக்குது, அது 532 வாட்ஸ் வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். இந்த மீடியம் ரேஞ்சுங்கிறது வந்து பியூர் பேட்டரியில் 50 கிலோமீட்டர்ஸ் போகும். இதில் பெடல் அசிஸ்ட்டும் இருக்குது. பெடல் அசிஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மீடியம் ரேஞ்ச் வந்து 75 கிலோமீட்டர்ஸ் போகும், லாங் ரேஞ்ச் வந்து அப் டு 105 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் நார்மலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது எங்கேயாவது பேட்டரி நின்றுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. இது வந்து நார்மல் சைக்கிள் தான். நார்மல் சைக்கிள் ஃபிட்டட் வித் பேட்ரி ப்ளஸ் ஹப் மோட்டார். ஸோ நீங்கள் இந்த சைக்கிள் மாதிரியும் நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடலாம். இது ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி கண்ட்ரோல், அந்த மோட்டாரோட டீட்டெயில்ஸு, லைட்டு இதெல்லாம் பார்த்தது எல்லாமே அர்பனில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இதுலேயும் இருக்கும். அப்படியே டிட்டோ. அதே சஸ்பென்ஷன் வந்து இது பார்த்தீங்க முன்னாடி இது வந்து ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன். பேக்கில் கேரியரோடு வரும். இது வந்து 26 இன்ச்சஸ் சைக்கிள். இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 34,000 ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி மிட் ரேஞ்சு, லாங் ரேஞ்ச் இருக்குது. இதில் இன்னொரு SMT ப்ளஸ்ன்னு இருக்குது, GPS ட்ராக்கிங்கோடு இருக்கும். நீங்கள் ஒரு ஆப் கொடுப்போம், நீங்கள் வந்து இந்த சைக்கிள் எங்கே இருக்குங்கிறத ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த அட்வான்டேஜும் இதில் இருக்குது. இந்த மாடல்லே இருக்குது. அர்பன்லேயும் அந்த மாடல் வரும். ப்ளஸ் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது சொன்ன மாதிரியே இதுலேயும் EMI ஆப்ஷன்லாம் இருக்குது, லோன் ஆப்ஷன்லாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. கலர் சாய்ஸஸும் இருக்குது. பிங்க் கலர் இருக்குது, அக்வா ப்ளூ இருக்குது, இந்த டார்க் ப்ளூ கலர் இருக்குது. அப்புறம் இந்த 24 இன்ச் 26 இன்ச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலர் ஒன்று வரும். இதில் வந்து ஒரு பிளாக்கும் ஆரஞ்சு கலரும் இதில் வரும். மோட்டோ வோல்ட்டோட சைக்கிள் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ இவங்களோட டேரக்ட் டீலர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷீ என்டர்பிரைசஸ். ஸோ இவங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா மறை நகரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட நம்பர் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஷோரூம் நீங்கள் மறை நகர் அந்த சைடில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அங்கே சைக்கிள் வாங்கிக்கலாம். சென்னை OMRல இருக்குது. ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க சைக்கிள் எல்லாமே வந்து டெமோவும் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெமோ ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சைக்கிள் பிடிச்சிருக்கோ, என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஃபுல் பேமெண்ட் தான் கட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த சைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EMI ஃபெசிலிட்டியும் இருக்குது. டெய்லி நீங்கள் பெட்ரோல் போடுற காசு சேர்த்து வச்சு ஒரு மாதம் EMI கட்டிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்னா, ஸோ நீங்களும் ஃபிட்டாக இருக்கலாம், ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு பொல்யூஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி லைஃப் வந்து நீங்கள் உருவாக்கலாம். ஸோ அதுதான் இந்த சைக்கிளோட ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா. ஈஸியாரில் ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ அந்த ஷோரூமில் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இதான் ஆக்சுவலாக வந்து ஈஸியார் ஷோரூம். ஸோ நீங்கள் ஈஸியார் நியர்பை இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஈஸியாரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம மோட்டோ வோல்ட்டோட ஷோரூம் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். அங்கே அந்த நம்பர் கால் பண்ணால் போகல, சுவிட்ச் ஆஃப் வருது, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காலைல 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையும் நீங்கள் கால் பண்ணால் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கலை, டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்கல, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி நடக்காது. சரிங்களா. ஸோ அதுதான் வந்து சொல்ல வரேன். ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.